வணக்கம் தோழா தோழி, அப்புறம் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஐயா அம்மா எல்லாருக்கும் வணக்கம். சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் வளர்ச்சி மூலிமா எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு இன்றைக்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பாட்காஸ்ட்டை ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய கப்பல் அப்படிங்கிறது தண்ணியில் மிதந்து ஒரு மிகப்பெரிய ஜேர்னி பண்ண ஆரம்பிக்க போகுது. அந்த மிகப்பெரிய கப்பல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நான் கப்பலுங்கிறத உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கப்பலுக்கும் நிலத்துக்கும் சம்மந்தப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்க்காம ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க, கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியராக புரியும். அந்த கப்பல் செய்ய போகிற பயணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? என்ன இது கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி? இது எங்கே இருக்குது? இது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னால் பார்க்க முடியுதுங்க, தமிழ்நாட்டில். சரிங்களா? தமிழ்நாட்டில் தமிழ் இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற இந்த ஒரு இது கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிறதுக்கு மாறுறதுக்கு ஏகப்பட்ட சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. எப்போ இது மாறப்போகுது அப்படின்னா 2030லேயோ 2035லேயோ கண்டிப்பாக இது நடக்க போகுது. கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி. சரி, இதில் என்ன அப்படி இருக்குது இந்த கேபிட்டலில் அப்படின்னா, மொத்த தமிழ்நாடுமே ஒரு கேபிட்டலாக மாறிடுமா? எதுக்கு கேபிட்டலு? வேர்ல்டுக்கே கேபிட்டலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது என்ன டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசினா என்னென்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா, அதை நோக்கி பயணம் பண்ணுறோம் இல்லையா? அதை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். அந்த கப்பலுங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். சரிங்களா? இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த கம்பெனி இப்போ தான் பில்டு பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அந்த கப்பல் பில்டு பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி நேரத்தில் கப்பல் பில்டு பண்ணுறது, அந்த கப்பல் ஷிப் பில்டிங் அப்படிங்கிறது, அந்த இப்போ இருக்கிற டயத்தை தான் நான் வந்து ஷிப் பில்டிங்னு சொல்கிறேன். இப்போ இருக்கிற தமிழ்நாட்டை தான் எடுத்து அங்கே அதில் இருக்கிற சில பேர் பல பேர் அதுக்கப்புறம் எல்லா பேரையும் சேர்த்து ஒரு கப்பல் பில்டு பண்ணால், அந்த கப்பல் மூலிமா நம்ம வந்து அடுத்த இந்த 5 வருஷம் 10 வருஷம் அப்படிங்கிறத எப்படி ஜர்னி பண்ணி கடந்து 2030லேயும் 2035லேயும் கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி, அது தமிழ்நாடுக்கு இன்னொரு பேர், இது அடமொழியாக வரப்போகுது. சரிங்களா? இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது, எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இது வந்து நடக்க போகுது. சரிங்களா? இது எப்படி நடக்க போகுது, எதனால் நடக்க போகுது அப்படிங்கிற ரீசன்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கற்று வச்சுருக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிற விஷயங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி நடக்க போகிற விஷயங்கள் அப்படியே நடக்க இப்போது நடக்கிற விஷயங்கள், ட்ரெண்டில் இருக்கிறது, எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸு, இதெல்லாம் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் அதை பற்றி ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் இதுதான் வந்து நடக்க போகுது அப்படின்னு. சரிங்களா? கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி. நான் எந்தவித டெக்னாலஜியும் சொல்லலை, எந்தவித டூலும் சொல்லலை. ஐ எம் சேயிங் 2 டிஃப்ரெண்ட் terminology is called transparency and privacy. Transparency அப்படின்னா என்னது? வெளிப்படைத்தன்மை. ப்ரைவசின்னா என்ன? ஒரே நிமிஷம் சொல்லுங்க, தமிழில் சொல்லணும் இல்லையா? லெட்ஸ் சர்ச் ஃபார் வாட் இஸ் ப்ரைவசி. ப்ரைவசி இன் தமிழ். ப்ரைவசி இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணோன்னே தனியுரிமை அப்படின்னு வருது. தனியுரிமை அப்படின்னா அது வந்து ஃப்ரீடமாகவும் கம்பேர் பண்ணலாம், என்ன வேணால் கம்பேர் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி, தமிழ்நாடு இஸ் கோயிங் டு கெட் திஸ் நேம் பை 2030 அண்ட் 2035 அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்ன பின்ன ஆகலாம். சரிங்களா? அதாவது எப்பயுமே வந்து ஒரு டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டீவியேஷன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஒரு வருஷமோ 2 வருஷமோ வந்து முன்னவே, அதாவது நான் சொல்கிற இந்த 2030 35 இந்த ரேஞ்சுக்கு முன்னரே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு வருஷமோ 2 வருஷமோ ஒரு பின்னரோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதனால நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா என்னென்ன ரொம்ப ஆழமாக திங்க் பண்ணோன்னா, நான் சொல்லி வச்ச நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டேன்,
இப்போ அந்த கப்பல் வந்து நம்ம சொல்லி வச்ச நேரத்தில் முன்னாடியே போய் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அதோட என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப அனுகூலமாக இருந்திருக்கு. அனுகூலம்னா என்னது, எல்லாமே அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதனால சீக்கிரமாக போய் அடைஞ்சிருச்சு. இல்லை கொஞ்சம் என்விரான்மெண்ட் கொஞ்சம் டர்புலண்ட்டாக இருந்தது, அந்த போகிற பயணம், கப்பல் போகிற பயணம் வந்து நிறைய அலைகள், அதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை தாண்டி போக வேண்டியிருந்தது. அந்த மாதிரி போக வேண்டி இருந்தது காரணத்தினால காலம் கொஞ்சம் தாமதமாச்சு. அதனால ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து போய் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இருக்கிற தமிழ்நாட்டை நம்ம வந்து ஒரு கப்பலாக மாற்றி அதை வந்து ஜேர்னியை ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா, அந்த அந்த கடலில் ட்ராவல் பண்ணுறேன். இது எதுக்காக கடல்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாலேஜ் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி வந்து ஒரு பெரிய கடல், சரிங்களா? அந்த கடலில் நம்ம பயணிக்க போகிறோம், சரிங்களா? அந்த பயணத்தில் நம்ம வந்து எங்கே அடைய போகிறோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடுக்கு பேர் வந்து தமிழ்நாடு தான். நம்ம போகிற இடத்துக்கு, நம்ம போய் சேர வேண்டிய இடம், அதாவது கப்பலில் ஏறி பயணம் பண்ண போகிறோம். அந்த கப்பலே இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த கப்பலே வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பை பார்ட்டாக சேர்த்துட்ருக்குறோம். அந்த சேர்த்துட்ருக்கிற பார்ட் பை பார்ட்டில் உங்களை எல்லாரையும் இப்போ இன்வால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது நினச்சி தான் வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை நான் போடுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இந்த கப்பல் எல்லாத்தையும் பில்டு பண்ணி சின்ன சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய கப்பலாக மாற்றி நம்ம எல்லாரும் பயணிப்போம், 8 கோடி மக்களும் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். 8 கோடி பேரும் வந்து கப்பல் ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் கப்பல் ஓட்ட முடியாது. அதில் கப்பலில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஷிப் பில்டர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஷிப்பை வந்து பில்டிங் யார்ட்லேருந்து தூக்கிட்டு வந்து கடலில் விடுறதுக்கு ஆள் இருக்கணும், அந்த ஷிப்பில் பயணிக்கிறதுக்கு ஆள் இருக்கணும், அந்த பயணத்தை எல்லாத்தையும் மேற்பார்வை பார்க்குறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்க இருக்கணும். அதுக்கப்புறம் கேப்டன் ஒருத்தர் என்ஜின் கரெக்டாக ஓடுறதா மட்டும் பார்க்காம எல்லா அந்த ஷிப்பே வந்து சேஃபாக போகுதா அப்படிங்கிற மாதிரி. அப்போது யார் கேப்டன் அப்படின்னா அந்த பதவி எல்லாமே வந்து நம்மளுக்கே புரிய வருங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து நான் தான் அப்படின்னு சொல்ல வரல. அந்த மாதிரி இது வந்து நான் வந்து வெறும் கதை மட்டும்தான் இப்போ வந்து சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு திரைக்கதை, வசனம், அதுக்கப்புறம் டைரக்ஷன் எல்லாமே வந்து சிஓ அப்படிங்கிற மாதிரி, இந்த சிஇஓ ஆஃப் தமிழ்நாடு இன்கார்பரேட்டட் அப்படிங்கிறவங்க பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அவங்களுக்கே புரியும் நான் சிஓ ஆகிறதுக்கு எனக்கு தகுதி இருக்குது, அதனால் நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா. அப்போ ஒரு சிஓ தான் இருக்கணுமா அப்படின்னா, ஒரு கேப்டன் தான் இருக்கணுமானா பல கேப்டன் இருக்கலாங்க, சரிங்களா? கேப்டன்லேயே பல ரகமான கேப்டன் இருக்கலாம். எந்த டைரெக்ஷனில் போகிறோம், எந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேப்டனு. அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே ஒரு கேப்டன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பல கேப்டன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பல கேப்டன் எந்த இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஷிப்புக்கு சொல்கிறேன், சரிங்களா? அந்த ஷிப்புக்கு பல கேப்டன்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8 கோடி பேரை நம்ம வந்து தூக்கிட்டு போகிறோம். 8 கோடி பேரை நம்ம தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஸோ அப்போ அந்த 8 கோடி பேர் பயணிக்க போகிறோமா அப்படின்னா, 8 கோடி பேரில் இன்னும் கொஞ்சம் அந்த கப்பலுக்குள்ளேயே வந்து நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 10 கோடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை 9 கோடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எத்தனை கோடியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம வந்து அது பயணிகள் எத்தனை பேர் பயணிகள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கப்பலை பில்டு பண்ணுற ஆரம்பிக்கிறதுலேருந்து எதுக்காக பில்டு பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சு, இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்து டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசிங்கிற கடலில் வந்து பயணித்து, அந்த கப்பல் மூலிமா பயணித்து நம்ம எங்கே அடைய போகிறோம் அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி தமிழ்நாடு இஸ் தமிழ்நாடு. லைக் த கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி இஸ் தமிழ்நாடு. அதாவது தலைநகரம் வெளிப்படைத்தன்மைக்கும் தனியுரிமைக்கும் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து நம்மளை வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா 2030 2035 அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, சரிங்களா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஒரு அந்த கேபிட்டலில் தான் நான் இப்போவே வந்து கொஞ்சம் சொல்கிறேன். அந்த கேபிட்டலாக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு அந்த 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 கேபிட்டலுக்கு போகணும்
அப்படிங்கிற அந்த கேபிட்டல், அதாவது தலைநகரம் ஃபார் வெளிப்படைத்தன்மை அண்ட் தனியுரிமை, அது எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. அந்த கேபிட்டலுக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பயணத்தை தொடங்கணும். அதுக்கும் முன்னாடி வந்து அந்த பயணத்தை தொடங்குறதுக்கான நம்ம கருவிகள் வந்து தயார் பண்ணணும். அந்த கருவியை தான் நான் கப்பல்னு சொல்கிறேன், சரிங்களா? எங்கே கப்பல் இருக்குது காட்டுறீங்க, நிலத்தில் வந்து சொல்கிறீங்க, நிலம் எப்படி வந்து கப்பல் போகும், நிலத்துலேயே கப்பல் ஓட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க. அது ஒரு இமேஜினரி இதாக வந்து நான் வந்து டிரான்ஸ்பரன்சியையும் ப்ரைவசியையும், அதாவது தனியுரிமையையும் வெளிப்படைத்தன்மையையும் கடல்னு சொல்கிறேன். அது ஒரு பெரிய கடல், சரிங்களா? அந்த கடலில் கடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கருவி பேர் தான் கப்பல். அந்த கப்பல் வந்து இன்னும் பேர் வைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் பேர் வச்சுருவோம், கொஞ்சம் நாளில் வச்சுருவோம். அது வந்து நல்ல பேராக வந்து வைப்போம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் வச்சு நம்ம இதுக்கு பல கேப்டன் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். பல விதமான கேப்டன் இருந்தாலும் அங்கே போய் சேர வேண்டிய இடம் கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துனால நம்ம பல கேப்டன் இருந்தாலும் பல தலைகள் இருந்தாலும் அது ஒரே டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறதுனால அது வந்து கண்டிப்பாக போய் ரீச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இது எல்லாமே கேப்டன்ஷிப்பே வந்து டீம் தான் சொல்லிட்டேன். அப்போது அதுக்கு கீழே இருக்கிற என்ஜின் ரூமாக இருக்கட்டும் சரி, அதுக்கு கீழே இருக்கிற ஏகப்பட்ட அது உள்ளே இருக்கிற பயணிகளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறவங்களாம் இருந்தாலும் சரி, இல்லை வந்து உள்ளே இருக்க பயணிகளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உள்ளே இருக்க பயணிகளை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன சொல்ல வரல, நீங்கள் என்ன எதுக்கு சொல்ல வர அப்படிங்கிறது நீங்கள் மெல்ல புரிஞ்சுக்குவீங்க. ஸோ அந்த உள்ளே இருக்கிற பயணிகளுக்கு வந்து எல்லா தேவைகளையும் பார்த்துக்கிறது, அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. அந்த உள்ளே இருக்கிற பயணிகளே வந்து என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் கேபிட்டலில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நிறைய வந்து அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பயணிகளுக்கு எஜுகேட் பண்ணுறது, அங்கே கேபிட்டலில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணலாம், அந்த கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசியை ரீச் பண்ண உடனே, அந்த தமிழ்நாட்டை ரீச் பண்ண உடனே நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம போய் அதுக்கு எஜுகேட் பண்ணாலுமே வந்து அதுவும் ஒரு வேலை தான் அப்படின்னு சொல்கிறது. அந்த இது வந்து நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை. அந்த மாதிரி வேலை எஜுகேட் பண்ணால் சரி, அங்கே போயிட்டு இந்த டாப் 10 பிளேசஸ் டு விசிட் இன் கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி, தட் இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். 2030 2035 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம அந்த மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தெளிவாக இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து எது கூட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கப்பல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கப்பல் அப்படிங்கிறது ஒரு டூலாக மாறிடுச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி தட் இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி பேர் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணுறதுக்காக ஒரு கப்பல் பில்டு பண்ணி அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசிங்கிற கடலில் நம்ம நீந்தி, அந்த கப்பல் வந்து நீந்தி 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 மூழ்கிராமல் வந்து முன்னாடி போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஒரு கப்பலை பில்டு பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த கப்பல் என்னது, அந்த கப்பல் வந்து என்ன எதனால் ஆயிருக்குது, என்னென்னனால ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த கப்பல் வந்து நிறைய டெக்னாலஜினால் உருவாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உருவாக்கப்பட போகிற டெக்னாலஜியை தான் வந்து இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏஐ அண்ட் பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் எல்லாத்தையும் யாரை கூப்பிடுறேன் அப்படின்னு பார்த்தா, எல்லா ஏஐ சம்மந்தப்பட்டவங்களும், எல்லா பிளாக் செயின் சம்மந்தப்பட்டவங்களும், அதுக்கப்புறம் எல்லா செக்டாரில் இருக்கணும். அதாவது கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசின்னு மாறும்போது அது ஒரு செக்டாரை குறிக்கிறது இல்லையா, எல்லா செக்டாரையும் குறிக்கிறது. எல்லா செக்டார்னால் என்னது, இன்ஜினியரிங்கு, மெடிசனு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அதுக்கப்புறம் இது கேட்ரிங்கு, அதுக்கப்புறம் லா, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன செக்டார்ஸ் இருக்கோ. நான் சொல்கிறது எல்லாமே எஜுகேஷன் செக்டார்ஸாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எஜுகேஷன் தானே எல்லாத்துக்கும் வந்து நம்மளை வகுக்குது. நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணுறது நம்ம எஜுகேஷனாக தான் இருக்குது. இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்க எங்கே போய் ஒர்க் பண்ண முடியுமோ ஏகப்பட்ட இடத்துல ஒர்க் பண்ணலாம். இப்போ டாக்டர் படித்து முடித்தவங்க ஏகப்பட்ட இடத்துல போய் ஒர்க் பண்ணலாம், ஏகப்பட்ட இடத்துல சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க ஏகப்பட்ட இடத்துல போய் சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட இந்த மாதிரி லாயர்ஸ் வந்து 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை ஸ்மூத்தாக சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் பீப்புள் வந்து எதுக்கு அப்படின்னா, சரி எல்லாரும் ஒரே டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்குறோமா அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியவங்க மேனேஜ்மெண்ட். அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தரதே வந்து நம்மளுக்கு எஜுகேஷன் தான் தரதுனால இந்த ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இதில் விட்டு போயிடுச்சேங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம். இதெல்லாம் மேஜர் ஸ்ட்ரீம்ஸாக நான் கருதி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது, அக்ரிகல்ச்சர்லாம் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பேசிக், அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு வந்து ரொம்ப பேசிக்கு, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிளாத்ஸ் இருக்குது, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிலாம் கோச்சிக்காதீங்க.
எல்லாருமே தேவை. சரிங்களா? கப்பல்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பலில் வந்து உட்கார்றதுக்கோ இல்லை படுக்கிறதுக்கோ பெட் இருந்துச்சுன்னா அந்த பெட்டில் வந்து கண்டிப்பாக அந்த கவர் பண்ணுறதுக்காக ஒரு பெட்ஷீட் வேணும் இல்லையா? அந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணுறது புரிஞ்சுக்கோங்க. இதில் இல்லை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாருமே எல்லாத்துக்கும் தேவைப்படுறாங்க. இந்த ஒரு கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஜர்னியில் எல்லாருமே வரலாம். புரியுதுங்களா? அது எந்த விதமாக வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் கப்பல் பில்டு பண்ணுறப்பே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா இப்போ வாங்க. சரிங்களா? கப்பல் பில்டு பண்ணும்போதே அதுக்கு பார்ட்ஸ் தயாரித்து நான் கொடுக்குறேன், அதுக்கு வெண்டராக மாறுறேன், அதுலேயே நான் கொஞ்சம் பேரும் புகழும் பணமும் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போயே வாங்க. சரிங்களா? அந்த அப்படி என்ன அப்படி கப்பல் அப்படி என்ன மூழ்காத கப்பல் அது ஒரு பெரிய கப்பல். அந்த மாதிரி நம்ம அந்த இப்போ இருக்கிற தமிழ்நாட்டுக்கும் கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற தமிழ்நாட்டுக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோமே, அந்த கப்பல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசுக்கு கொடுத்துட்றேன். அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது லிமிட்டே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கப்பலை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் ஒரு கப்பலை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, அப்போது அதுக்கு என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள் என் கூட. சரிங்களா? அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போது வந்து நம்மளுக்கு கை கொடுக்குது அப்படின்னா, என்னென்ன டெக்னாலஜிஸ் இப்போ இருக்குது, இன்னமும் எமர்ஜிங் வரப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போது இருக்குது, கொஞ்சம் வரப்போகுது. அப்போ வரப்போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து இருக்கிறதுலேருந்து வரப்போகிறதுக்கு நம்ம ஜர்னி வந்து சேர்ந்து பயணித்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கப்பல் பில்டு பண்ணுறப்பயே சேர்ந்து பயணித்தோம் அப்படின்னா நீங்கள் தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸாக கருதப்படுவீங்க. அந்த கப்பல்லையே நீங்கள் வந்து பயணிக்கும்போது எதனால் அந்த கப்பல் இப்படி வேலை செய்யுது, எதனால் வந்து இந்த கப்பல் வந்து நல்லா பயணித்து கேபிட்டலில் போய் ரீச் ஆக போகுது அப்படிங்கிற எவ்வளோ தைரியத்தை நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணலாம் எல்லாருக்கும். ஸோ யூ வில் பி த ஃபோர் ஃப்ரண்ட் லீடர்ஸ், யூ வில் பி த ஸ்பியர் ஹெட்டிங் லீடர்ஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஷிப் ஜர்னி அப்படிங்கிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போவே ஜாயின் பண்ண முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, இப்போவே ஜாயின் பண்ண முடிஞ்சால் வாங்க ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, இதில் வந்து வெண்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறது, வெண்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மாடியூல்ஸ் பில்டு பண்ணலாம். அந்த கப்பலில் இருக்கிற என்ஜினை பில்ட் பண்ணலாம். ஒருத்தங்க கப்பலில் இருக்கிற இது என்ன சொல்கிறது ப்ரொப்பல்லரை பில்டு பண்ணலாம். கப்பலில் வேறு என்னென்ன இருக்குது, ரூம்ஸ் இருக்குது தங்குறதுக்கு, அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கும், அதுக்கப்புறம் கேப்டன் ரூம் இருக்கும், அந்த கேப்டன் ஸ்டீரிங் வச்சுருப்பாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச பார்ட்ஸை வந்து இனிஷியலாக வந்து நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறோங்க. இது தெரியாத பார்ட்ஸ் ஏகப்பட்டது வரும். ஃபஸ்ட்டு கப்பலை எப்படி ஃப்ளோட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். அந்த 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 டெக்னாலஜி யார்கிட்டருந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே வெண்டர்ஸ் ஆகிட முடியுமா, எல்லாருமே வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஆகிட முடியுமா இந்த கப்பல் பில்டிங்கில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஃபோர்ஸ் ஆக முடியும். அப்படி ஆனால் என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏஐ தெரிஞ்சவங்களோ இல்லை பிளாக் செயின் தெரியணும்னு நினைக்கிறவங்களோ, ஏஐ தெரிஞ்சவங்களோன்னு ஏன் சொல்கிறேன், ஏஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-10 வருஷம் ஆக போகுது. பிளாக் செயினுங்கிறது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் அடி இல்லைன்னா 2வது அடியே எடுத்து வைக்கிது. அடினா என்னது, அந்த ஸ்டெப்பே எடுத்து வைக்கிது. அந்த மாதிரி நேரத்துலையே நம்ம வந்து அதை கற்றுக்கிட்டு அதை முன்னாடியே போக ஆரம்பிச்சிட்டோம்னா வில் பி ஃபோர் ஃப்ரண்ட் ஸ்பியர் ஹெட்டிங் லீடர்ஸ் அப்படின்னு எதுக்கு மல்டிபிள் டைம்ஸ் சொல்கிறேன். அப்போது இது மட்டுமே போதுமா? இது மட்டுமே போதாதுங்க. அதுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி தேவை. கப்பல் வந்து மூழ்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி தேவை. அது வந்து இப்போது கப்பல் போகிற திசை வந்து அந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசியை யோசிச்சு பாருங்கள். டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா வெளிப்படைத்தன்மை, ப்ரைவசி அப்படின்னா தனியுரிமை. இது எந்த ஃபீல்டில் இல்லைங்க? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். இது எந்த ஃபீல்டில் இல்லை? அதாவது இது இல்லாத ஃபீல்டுன்னு ஏதாவது இருக்கா? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது கவர்மெண்ட் பண்ணுறாங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிச்சிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் எந்த இடத்துலேருந்து வாங்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரிய வேண்டிய ஒரு ட்ரேட் சீக்ரெட்டு. அது மட்டும் அதுக்கப்புறம் அதை எந்த இடத்துக்கு அனுப்பி அதை அவர் காசு பார்க்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் வந்து அவர் தனி ஒரு நபராக பிஸ்னஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு கூட்டு சேர்த்துக்கிட்டு நிறைய பேரை கூட்டு சேர்த்துட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராக பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்படி எந்த இடத்துலேருந்து வாங்கி எந்த இடத்துல அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நடுவில் எத்தனை இடத்துலேருந்து அந்த மாதிரி பல விஷயங்களை வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கரும்பு ஆலை இருக்குது அப்படின்னா அந்த கரும்பு ஆலையில் ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது கரும்பு மட்டும்தான் தேவைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அதில் சேர்க்கணும். அந்த சேர்த்து அந்த ரியாக்ஷன் நடந்து எல்லாத்தையும் சேர்த்து வெளியே கொண்டு வரும்போது அந்த வெளியே கொண்டு வர்றது அந்த ப்ராசஸ்
ப்ராசஸும் எங்கேருந்து எதை வாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் ட்ரேட் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ட்ரேட் சீக்ரெட்டுங்க எதுக்கு கீழே வருதுங்க, இதை எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் ப்ரைவசி கீழே டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா. இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க. ஏன்னா காசுங்கிறது எல்லா இடத்துலையும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் யார் யார் இருக்காங்க, உள்ளே மட்டும்தான் இருக்காங்களா, கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற ஒரு கம்பெனிக்குள்ளே மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சுகர் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிற கம்பெனிக்குள்ளே மட்டும் இருக்க மாட்டாங்கங்க. அக்கௌண்டன்ஸு வெளியவும் இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி அக்கௌண்டன்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்னு சொல்லுவோம், காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல விதமாக பேர் வச்சு கூப்பிட்டு அவங்கள வந்து நம்ம ஆடிட் பண்ண வைப்போம். இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு மொத்த டேட்டாவும் ஆக்சஸ் இருக்குது. யார்கிட்டருந்து என்ன வாங்கியிருக்கிறோம், எவ்வளோ வாங்கியிருக்கிறோம், அதை வந்து எப்படி வந்து வெளியே போகுது அப்படிங்கிற இன்புட் அவுட்புட் டேட்டா மொத்தமாக இருந்தால் ஃபுல் பிக் பிக்சர் அப்படிங்கிறது கிடச்சிருங்க. ஒரு பிக் பிக்சர் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். அவங்களும் அதை வந்து காப்பி பண்ணி வேறு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இல்லை யாருக்காவது கன்சல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஏப்பா நீ வந்து இந்த மாதிரி இதே மாதிரி சுகர் ஃபேக்ட்ரி போடணும் அப்படின்னா நீ இதெல்லாம் பண்ணணும், நீ இது பண்ணினா தான் வந்து இவங்ககிட்டலாம் தான் இந்த இதெல்லாம் வாங்கி நீ இந்த இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வெளியே விட்டால் நீ வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது கன்சல்ட் பண்ணாங்கன்னா இது நான் வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா. பிஸ்னஸ் அப்படிங்கிறது, பிஸ்னஸோட ட்ரேட் சீக்ரெட்ஸு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைவசி அப்படிங்கிறது இல்லாமல் வெளியே போயிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா காம்படிஷன் அதிகமாகிறதுனால சில நேரத்தில் பிஸ்னஸை வந்து நடத்துகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு அந்த ஒரு ஆண்டர்ப்ரனர். சரி, இந்த ஆண்டர்ப்ரனருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம பர்சனல் லைஃப்லேயும் இதுதான் பிரச்சனை. ஒரு வீட்டில் என்னென்ன நம்ம கன்சியூம் பண்ணுறோம், என்னென்ன வந்து அவுட்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தா அந்த வீடுன்னு எதுக்கு இருக்கணும், அந்த வீடை வந்து கண்ணாடி கிளாஸாக மாற்றிடலாம் இல்லையா. ஸோ அப்போ வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் எதுக்கு மறைச்சு கொண்டு வர சொல்கிறாங்க, எதுக்கு வந்து வெளிப்படையாக வந்து எல்லாத்தையும் பாக்கெட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து பாக்கெட் எல்லாத்தையும் விரித்து அதை வந்து எல்லாருக்கும் காட்டிட்டா உள்ளே கொண்டு போகிறோம். என்னென்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்மளோட தனி உரிமை. அது வந்து தனி உரிமை, ப்ரைவசி. சரிங்களா. என்னென்ன சாப்பிட்டுட்டு எங்கெங்கே வேலை பார்க்குறோம், என்னென்ன வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது தனி உரிமை. அந்த தனி உரிமையை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற பில்லிங் கவுண்டரில் இருக்கவங்க மாதம் நீங்கள் வந்து அந்த பொருளுக்குள்ளே வாங்கிட்டு போகிறீங்க, நீங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் அப்போ இந்தந்த பொருள்லாம் வந்து சாப்பிட்டா வந்து இவ்வளோ தெம்பாக வந்து இந்தந்த இடத்துல வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது மற்றவங்களுக்கும் அவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அந்த அட்வைஸ் மூலிமா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னா நல்லது நடந்துச்சுன்னா நல்லது தான். அதனால் ஏதாவது தீங்கு வந்துச்சு அப்படின்னா, தீங்குனா என்னது, காம்படிஷன் இல்லாத அன்டியூ அட்வான்டேஜோட காம்படிஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய ஒரு இடத்துல அன்டியூ அட்வான்டேஜோட ஒருத்தர் காம்படிட்டராக வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற மொத்த சீக்ரெட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னா எங்கேருந்து இவர் வந்தார், எதுக்காக வந்தார் அப்படிங்கிறது தெரியாமவே போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தனி உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ தனி உரிமை அப்படிங்கிறது போத் இண்டிவிஜுவல்ஸுக்கும் அப்ளிகபிள் தான், ஆண்டர்ப்ரனர்ஸுக்கும் அப்ளிகபிள் தான். இதை வந்து நம்ம நிறைய விஷயத்தில் நம்ம பட்டு எந்திரிச்சு பார்த்துட்டு வந்திருப்போம். எதுக்கு பட்டு எந்திரிச்சு பார்த்து வந்திருப்போம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே இந்த தனி உரிமை தான். இந்த தனி உரிமை அப்படிங்கிற கோடு எவ்வளோ மெலிசாக இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம கண்ணுக்கே சில நேரம் தெரியாது. நம்ம நிறையா ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம் நம்மளே அறியாமல். அது வந்து எப்படி நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமையே. ஸோ அப்படி இருக்கும்போது சரி இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியுது இல்லை, அப்போ கவர்மெண்ட் வந்து வரி கலெக்ட் பண்ணும்போது அது ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து வேறு ஏதாவது வரியாக இருக்கட்டும், இன்டைரக்ட் டேக்ஸஸாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸஸாக இருக்கட்டும், டேக்ஸ் கலெக்ட் பண்ணதில்லை, அப்போ எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. அதனால தான் வந்து தனக்கு தெரிஞ்ச சீக்ரெட்டுங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் துஷ்பிரயோகம் பண்ணாமல் அப்படின்னு பதவி ஏற்பு விழாலேயே வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் வந்து அரசு பதவி ஏற்கிறதுனால இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச நாட்டு ரகசியத்தை நான் வெளியே காட்டி கொடுக்காம நான் வந்து அதை என்னோடய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணாமல் அதை வந்து நான் வந்து பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு பதவி பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் தேர் ப்ராமிசிங், தேர் மேக்கிங் அ ப்ராமிஸ் தட் தே ஒன்ட் ஹார்ம் த எக்கோசிஸ்டம் அப்படிங்கும்போது அதையும் யாராவது காட்டி
கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் சொல்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ தான் வந்து டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது கிக்கின் ஆகும். அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இப்போது கவர்மெண்ட்டை மட்டும்தான் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. இதில் இன்வால்வ் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும், ஸோ அப்போ இதில் இன்வால்வ் இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் கரெக்டாக நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சி. இப்போது ஒரு சில பேர் இருப்பாங்க, தனிநபராக இருப்பாங்க, இல்லைன்னா ஆண்டர்ப்ரனராக இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக வரி கட்டினாங்கன்னா எல்லாருக்கும் போய் சேரும் அந்த இது, சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா பலனும் போய் சேரும். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமல் வரி ஏய்ப்பு அப்படிங்கிற மாதிரி டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சு பாருங்களேன். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய மக்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்காம போயிடும், இவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய பலன்கள் நிறையா கிடைக்காம போயிடும். அப்படி இருக்கும்போது இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, அதாவது எப்போயுமே ஒரு பேலன்ஸுன்னு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தெராசோட 2 பக்கமும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் ப்ரைவசி இருக்குது, இந்த பக்கம் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. ஸோ அப்போது டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும், அப்போது ஆடிட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது, அதே மாதிரி இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும், ஆண்டர்ப்ரனருக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி எக்கோசிஸ்டமாக இருக்கும். எதனால் இது வந்து நம்மளுக்கு நல்லதை தரக்கூடும் அப்படின்னா, அந்த மாதிரி டேக்ஸ் எவேஷன்லாம் பண்ணுறது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடர் சொல்லிட்டு இருப்பாங்க எப்பயுமே. வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் யோசிச்சு பாருங்களேன். அதுக்காக நான் அவரோட அலைன்மெண்ட்டுன்னு முடிவு பண்ணிடாதீங்க, புரியுதுங்களா? ஒரு டேர்மை பாரோ பண்ணிக்கிறேன், பிடிச்ச டேர்ம்ஸ் எல்லாத்தையும் பாரோ பண்ணிக்கிட்டால் தப்பே கிடையாது இல்லையா? ஸோ அப்போது வாய்ப்பே இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக்ஸ் எவேஷனு, அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் சரி, ஆண்டர்ப்ரனர் தான் வந்து அதை எவ்வளோ சம்பாதிச்சாரு அதுக்கான டேக்ஸ் கட்ட பயந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்க வந்து கம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டேக்ஸை எவேட் பண்ணுறதுக்காக இதை வந்து மற்றவங்களும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, டேக்ஸ் கலெக்ட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் டிரான்ஸ்பரன்சி இருக்கா அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை ஏங்கியிருப்போம். நம்ம கொடுக்குற பணம்லாம் எங்கே போகுது, ஏன் எனக்கு வந்து ரோடு போடல, ஏன் எனக்கு வந்து வாய்க்கால் கட்டித்தரல அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சின்ன லெவலில் தெருவில் ஆரம்பித்து நாட்டு லெவல் வரைக்கும் பேசுகிறது ஏகப்பட்ட பேசிகிட்டே போயிட்டுருப்போம். ஆனாலும் நாடு முன்னேறி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு நல்ல உள்ளங்கள், நிறைய நல்ல உள்ளங்கள் கவர்மெண்ட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டு, அதுக்கப்புறம் தனிநபர்களாக இருக்க போய் தான் நல்லதாக போயிட்டுருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தியாக இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாடு இப்போ இருக்கிற தமிழ்நாடும் ஃப்யூச்சரில் ஆக போகிற தமிழ்நாடு, அதாவது கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அழைக்கப்படும் போது எதுக்காக அப்படின்னு பார்த்தா சாத்தியக்கூறுகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னா பார்த்தாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த நல்ல உள்ளங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்க போய் இந்த இதை கேபிட்டலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? மற்ற நாட்டிலலாம் இல்லையா அப்படின்னு, மற்ற ஸ்டேட்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசியை ஃபாலோ பண்ணுறது நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களில் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறவங்க. இந்த தமிழ் நபர்கள், தனிநபர்களாக இருந்தாலும் சரி, கம்பெனி வச்சுருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய அசோசியேஷன் வச்சுருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன வேணால் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறத நம்ம விட்டு கொடுத்து போவோம். அட் த சேம் டைம் தனியுரிமை எவ்வளோ ஷேர் பண்ணணும், அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா. அப்போது அது தெரியாமல் தவறாக பேசிட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பின்விளைவுகள் ஜாஸ்தியாகும். அப்போ தீதும் நன்றும் பிறர் தர வாராங்கிற மாதிரி ப்ரைவசியும் டிரான்ஸ்பரன்சியும் பேலன்ஸ்டாக அந்த ஒரு 2 தெராசில் 2 இதுவும், ஒரு இடத்துல ப்ரைவசி இன்னொரு இதில் டிரான்ஸ்பரன்சி வச்சுட்டு தெராசில் இருக்கிற அந்த முள் வந்து நேராக நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதாங்க அங்கே தான் வந்து நம்ம தமிழ்நாடு இஸ் கோயிங் டு பிகம் த கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன், சரிங்களா? சரி, இது என்ன ரொம்ப நேரம் இப்போ போட்டு இதுவே வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்களே. சரி, அப்போது ஷிப் பில்டிங்கில் என்னென்ன தேவை, சரி மேட்ருக்கு வாங்க. நம்மளுக்கு இப்போ ஏதாவது சப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கா, இப்போ வந்து ஏதாவது நாங்கள் வெண்டராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இருக்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸாக இருக்குது. அதுக்கு புது பேர் ஒன்று வச்சுட்டாங்க, அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸாக எல்லாத்தையும் நம்ம மாற்றினா பிளாக் செயினை யூஸ் பண்ணி அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் கொடுத்தா அந்த பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற
சிப்பை வந்து நம்ம பில்டு பண்ணலாம். ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற சிப்பை பில்டு பண்ணிட்டா போதுமா? ஆமாங்க, அது சிப்பை பில்டு பண்ணிட்டா போதாது. அங்கேருந்து ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணி அந்த டுவர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் தமிழ்நாடு, ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற டெஸ்டினேஷனை நோக்கி பயணம் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு பயணத்தில் ஏகப்பட்ட டர்புலன்ஸ் இருக்கும். டர்புலன்ஸ்னால் என்னது? காற்றடிக்கும், அதுக்கப்புறம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் வெயில் ஓவர் வெயிலாக இருக்கும் நடுக்கடலில், அதுக்கப்புறம் கீழே வந்து தண்ணி எப்போ எது நடக்கும் தெரியாது, பெரிய அலை வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாமே இருக்குது, சரிங்களா? இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டைமும் வந்து சாதகமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இதெல்லாம் சொல்கிறேன், சரிங்களா? கண்டிப்பாக அமையுங்க. ஐ எம் ஏபிள் டு சி, ஓகே, ஐ எம் ஏபிள் டு சி. ஐ வாண்ட் யூ ஆல் டு ஜாயின் திஸ் ஜர்னி, ஓகே? ஸோ இதில் வந்து ஃபங்க்ஷனல் நாலேஜ், சரி ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால், ஃபங்க்ஷனல் நாலேஜஸ் இருந்தால் தானேங்க. இப்போ ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்டை தூக்கிட்டு போய் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் எப்படி சொல்கிறது, அதே மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்படி சொல்கிறது? சரி, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எப்படி சொல்கிறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன்னா, ஒரு நம்ம போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோங்க, சரிங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். நாங்கள் வந்து என்ன சேர்க்குறோம் நாங்கள் வந்து வெளியே சொல்ல மாட்டோம், ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து ப்ரைவசி ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணுங்க. இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக கரெக்டாக இருப்பாங்கன்னு அர்த்தம். சில ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது, உள்ளேயும் விட மாட்டாங்க, என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடுன்னு சொல்லிடுவாங்க, அட்மிஷன் ரெஸ்ட்ரிக்டடுன்னு சொல்லிட்டு அந்த கிச்சனுக்குள்ளே விட மாட்டாங்க நம்மளை. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ராவியாக இருக்கும், ரொம்ப கேவலமாக இருக்கும். அந்த ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறதுலாம் வந்து சுத்தமாக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம் போடுறோன்னு நம்ம நேற்று வச்சது இல்லை, இன்றைக்கி சேர்த்து அதில் கொஞ்சம் ஆட் பண்ணி எதில் கொஞ்சம் ஆட் பண்ணி எதோ பண்ணி கடைசியில் ஒரு ஃபுட்டை வந்து நம்மளுக்கு எப்படி டேஸ்ட்டு பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துட்டாங்க அப்படின்னா, அப்போது அவன் ப்ரைவசியை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சியை நான் தரமாட்டேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறான். அப்போது நான் வந்து தனியுரிமையை அதிகமாக வந்து என்ட்ரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உன்னை உள்ளே விட மாட்டேன், ஆனால் நான் உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கும் தெரியாது, ஆனால் உனக்கு டேஸ்ட்டான ஒரு இதை நான் சமைச்சு போட்டுருவேன், அந்த டேஸ்ட்டுக்காக நீ வர்ற அப்படிங்கிற மாதிரி. டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் ப்ரைவசி ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா, ப்ரைவசி ஓவர் ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ப்ரைவசி ஓவர் ஆயிடுச்சுன்னா என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த தெராசு வந்து எப்படி இருக்கும், அந்த கப்பல் எப்படி இருக்குங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அந்த கப்பலே வந்து கவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறேன், அதை சாப்பிட்ற மக்கள் என்ன ஆவாங்க அப்படி இருக்கும்போது. சரி, ஓகே, இன்னொரு சைடு பார்ப்போம். இப்போ வந்து ப்ரைவசி அதிகமாக இருந்து டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மியாக இருந்த சுச்சுவேஷன் பார்த்தோம். இப்போ டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருந்து ப்ரைவசி கம்மியாக இருக்கிற சுச்சுவேஷன் ஒன்று பார்ப்போம். சரி, அதே ஒரு பக்கத்தில் இன்னொரு ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, கிச்சனை வந்து கிளாஸ் மூலிமா வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி வெளியே கிளாஸ் மூலிமா காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்னது, கிச்சனில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சமையல் பண்ணுறாங்க. இப்போ ஏதாவது ஒரு மெனு ஐட்டம் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அதை வந்து என்னென்ன சேர்க்குறாங்க அப்படிங்கிறது டேக் பண்ணி அதை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது அந்த பாசிப்பருப்பு சேர்க்குறோம், இந்த மாதிரி பருப்பு சேர்க்குறோம், இந்த மாதிரி அரிசி சேர்க்குறோம், இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஃப்ளஷ் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ளஷி வெஜிடபிள்ஸ் சேர்க்குறோம், ஃப்ளஷி அனிமல்ஸ் சிக்கனோ இல்லை மட்டனோ சேர்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளிப்படையாக காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்ம சும்மா இருப்போமா? அங்கே வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகமாகிடுச்சு, ப்ரைவசி கம்மியாகிடுச்சு. அப்போ ப்ரைவசினா என்னது, அவங்களோட ட்ரேட் சீக்ரெட்ஸே நம்மகிட்ட வந்து வெட்ட வெளிச்சமாக கிளாஸ் டோர் மூலிமா நம்மளை வந்து வெளியே இருந்து பார்க்க சொல்கிறாங்க, நம்மளும் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து அதே ஐட்டமை பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் விற்க ஆரம்பிக்க மாட்டோமா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் காம்படிஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ப்ரைவசி கம்மியாகி டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ டிரான்ஸ்பரன்சி ரொம்ப வெயிட்டாக இருக்கும்போது அதுவும் பேலன்ஸை, அதாவது அந்த வெயிங் பேலன்ஸ், அந்த தெராசை வந்து டிப் பண்ணி அந்த அந்த மேலே இருக்கிற பாயிண்டரை வந்து ஏதோ ஒரு பக்கமாக சாய வச்சிரும். இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுதான் சொல்கிறேன், கடல். இந்த டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசிங்கிறது கடல். எந்நேரம் வந்து மிதப்போம், எந்நேரம் வந்து மூழ்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருப்போம். ஸோ அப்போ மிதக்கிறோம் அப்படின்னாலே பேலன்ஸ் பண்ணி தானே இருக்கோம்னு அர்த்தம். மூழ்குறோம் அப்படிங்கிறது என்னது, அந்த தெராசை வந்து ஏதோ ஒரு நடுநிலைமை இழந்து ஏதோ ஒரு சைடில் டிப் ஆயிடுச்சு அப்படின்னாலே லூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். லூஸ் ஆகிறது என்னது, மூழ்கிறது. ஸோ அந்த கப்பலை மூழ்காமல் எப்படி வந்து நம்ம வந்து பாதுகாத்து கொண்டு போகிறோமோ யோசிச்சு பாருங்கள். இந்த உன்னதமானு ஏன் சொல்கிறேன், ஒரு இட்ஸ் அ சூப்பர்
தாட் மேன், இட்ஸ் அ சூப்பர் தாட். லைக் இப்போ இருக்கிற தமிழ்நாடு ஏற்கனவே சூப்பராக இருக்குது. வி ஆர் கோயிங் டு மேக் இட் இன்டு அ கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு பார்த்தம்போது தனியுரிமையும் வெளிப்படைத்தன்மைக்கும் தலைநகரம் தமிழ்நாடு அப்படின்னு மொத்த தமிழ்நாடையும் நான் சொல்கிறேன், மொத்த தமிழ்நாடையும் சொல்கிறேன். ஏதோ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சிட்டியை நான் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் என்னை கேட்கலாம். நான் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிட்டியில் அதிகமாக இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, இந்த கப்பலை பில்டு பண்ணுறாங்க, இந்த டைரெக்ஷனில் ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சாரை எடுத்துக்கோங்க, கரும்பு சக்கையை வச்சுக்காதீங்க, கரும்பு சக்கையை தூக்கி போட்டுருங்க. கரும்பு சக்கையை பிழிஞ்ச உடனே சாறு வர்ற அந்த கரும்பு சாரை வந்து நீங்கள் குடிச்சிட்டு இனிமையாக இருக்கியா, சூப்பராக இருக்கியா அப்படின்னு நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் டைரெக்ஷனில், உங்களோட டைரெக்ஷனில் இப்போ இருக்கிற டைரெக்ஷனையும் கண்டினியூ பண்ணுங்கள். டவுட் வருதா இதை வந்து ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். என்ன எக்ஸாம்பிள்? ப்ரைவசியும் டிரான்ஸ்பரன்சியும் டிப் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா கவுந்த மாதிரி தான். அப்போது இதை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி கப்பல் மூழ்காமல் நம்ம முன்னாடி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது சொல்லிட்டேன். சரி, இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் சொல்லிட்டீங்க. ஃபுட்டு இது நாங்கள் பார்த்துக்குறோம், எதுக்கு ஃபேஷனுக்கும் வீட்டுக்கும் பார்த்துக்குறோம். சரி, மெடிக்கலுக்கு வாங்க. என்னங்க நீங்கள் மெடிக்கலை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் மனசு விட்டு நீங்கள் டாக்டர்ஸோ நர்ஸஸோ இல்லை மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இருக்கிற யார் வேணாலும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, நான் வந்து எல்லாமே சொல்கிறது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும், மல்டிபிள் சுச்சுவேஷன்ஸை கலந்து சொல்கிறேன் சரிங்களா. நான் பார்க்காதது ஏதாவது நான் சொல்ல முடியுமா? நான் ஒரு சில இடத்துல இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன். அட் த சேம் டைம் அதையும் சேர்த்து இன்னும் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணதை வச்சு ஒரு சின்ன ஸ்டோரி லைனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனாக தான் இருக்கும். இதில் இன்னும் வந்து இன்னும் நிறைய வந்து பேர் இதில் ஃபோக்கஸ் பண்ணலைன்னு அர்த்தம் சரிங்களா. நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இட் இஸ் 5 years 10 years ahead of our time அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட முடியுமா அப்படின்னு எல்லா இடத்துலையும் போய் இந்த மாதிரி போய் பார்க்க ஆரம்பிச்சிடாதீங்க சரிங்களா. அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி வேணும், அவங்களுக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி ஏற்கனவே கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சிங்கிறது கொடுக்குறது, ப்ரைவசிங்கிறது எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அட்மிட் ஆகும்போது அந்த பேஷண்ட்டோட ரெக்கார்டை வந்து டாக்டர்ஸும் நர்ஸஸும் பார்த்து ஒரு அனலைசிஸ் பண்ணி கொண்டு வராங்க சரிங்களா. ஒரு நாள் 2 நாள் தேர்த்து கொண்டு வந்துட்டுருக்கும்போது அந்த டாக்டரை ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிற ஒரு நபர் கேட்குறாரு, என்னாச்சு அவருக்கு அப்படின்னு. அவரே வந்து நோய்வாய்ப்பட்டு தான் வந்து அங்கே இடத்துல பேஷண்ட்டாக மாறியிருக்காரு. அவர் போய் டாக்டர்கிட்ட கேட்கும்போது டாக்டருக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவருக்கு இது அப்படின்னு ஏதோ வந்து வளரி தொலைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்னாச்சுங்க அப்படின்னு அந்த பேஷண்ட்டு கேட்க, அந்த டாக்டரோ இல்லை வந்து அது கூட வந்து நர்ஸோ வந்து அவருக்கு வந்து அதுங்க அப்படின்னு அவங்க வாயால் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அப்போது தனியுரிமை, வெளிப்படைத்தன்மைங்கிற ஒரு விஷயத்தினால போய் அட்மிட் ஆன ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு எல்லாத்தையும் வந்து டாக்டர்கிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. சொன்னால் தான் ட்ரீட்மெண்ட் நடத்த முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இதில் தனியுரிமை எங்கே வருது அப்படின்னு கேட்டால், டாக்டர் போய் இன்னொரு பேஷண்ட்டை நிற்கும்போது இன்னொரு பேஷண்ட் வந்து அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பேஷண்ட்டை பார்த்து கேட்கும்போது இன்னொரு பேஷண்ட்டு டாக்டர் வந்து அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது. அந்த தனியுரிமை அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, டாக்டர் கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, லாயர் கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டின்னு சொல்கிறது, அந்த தனியுரிமைங்கிறத அங்கே வந்து போய் வெளிப்படுத்தக்கூடாது. அதுதான் வந்து வெளிப்படைத்தன்மையை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், தனியுரிமையை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்தந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இதனால் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. நீங்கள் இதனால் என்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்து பாவம் ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பார், ஒரு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஏதோ ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு நாட்டுக்காக ஏதோ ஒன்று சேவை பண்ணிகிட்டு இருப்பார். அதை பற்றி தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுவார், இவர் 4 பேர்கிட்ட போய் சொல்ல, இந்த பேஷண்ட் 2வது பேஷண்ட் போய் 4 பேர்கிட்ட சொல்ல, அந்த 4 பேர்கிட்ட சொன்னதுனால அவரோட வேலை போச்சுன்னா என்னாகும், அவரோட பதவி போச்சுன்னா என்னாகும், அவரோட வாழ்வாதாரம் என்னாகும்? புரியுதுங்களா உங்களுக்கு? அவர் வந்து குணமாகி நல்லா வந்திருப்பார், அவருக்கு இருக்கிற நோயிலேருந்து குணமாகி நல்லா வந்திருப்பார். அது ஆர்டினரி ஒரு காய்ச்சலும் ஒரு கோல்டாக தான் இருக்கும். ஆனால் அதை வந்து இப்போ 2வது பேஷண்ட் வந்து தேவையில்லாமல் நோண்டி நொங்கெடுத்தாங்க மாதிரி இப்போ தேவையில்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த டாக்டரும் அதை வந்து தேவையில்லாமல், டாக்டர்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, எல்லா டாக்டரும் கிடையாது. இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு சில டாக்டர்ஸ் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் மதிப்பு தெரியாமல் சொல்லிடுறாங்க சரிங்களா. அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது அவங்க வந்து லைஃப் டைம் முழுக்க
கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சரி ஓகே இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க. அதை வந்து முன்னாடியே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? சரி இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால், சரிங்க நான் ஒரு 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 இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. லா ப்ரொஃபஷன் வச்சு, சரிங்களா? லா ப்ரொஃபஷனை வச்சு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது, பிரச்சனை இருக்க போய் தானே லாயர்ட்டே போகிறோம், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது லா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு கிளைண்ட்டோட கான்ஃபிடென்ஷியலான விஷயம், அட்வொகேட், லாயர் லாயர் கிளைண்ட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படிங்கிறத ப்ரீச் பண்ணி ஒரு கிளைண்ட் வந்து வெளிப்படையாக தான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த லாயர் வந்து அவர் மிஸ்டேக்கே பண்ணியிருந்தாலும் காக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது, உயிர் காக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அவரோட வந்து இப்போ ரொம்ப தீங்குலேருந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு நிறைய கடமை இருக்குது லாயருக்கு. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ஈவன் ஒருத்தர் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னாலுமே என்னென்ன சட்டத்தில் என்னென்ன வகைகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவருக்கு மினிமம் தண்டனை வாங்கி தர முடிகிறதுக்கு அவர் எல்லா முயற்சியும் எடுத்தால் தான் அவர் நிஜமான லாயர். அப்படிங்கும்போது ஒருத்தவர் வந்து போய் சொல்லிடுறாரு அவர் என்ன தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரி, அதுக்காக தப்பு பண்ணவங்களால நீங்கள் காப்பாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. சில தப்புகள் வந்து அவர் மன்னிக்க முடியாத தப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. சில தப்புகள்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராஃபிக்கில் யாரோ போய் வண்டியை வந்து எப்படி நிறுத்துகிறாங்க அப்படின்னா, இன்னொரு வண்டியை இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வண்டிக்காரர் 2 பேருக்கு நடுவில், அதாவது ஒரு பாட்டிமா நடந்துகிட்ருக்குறாங்க, அதுக்குள்ளே சிக்னல் லைட் மாறிடுச்சு அப்படின்னா, அந்த பாட்டிமாவை வந்துட்டுருக்கிற ட்ரக்கு இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரோட காரை போய் நடுவில் நிறுத்தியிருப்பார், சரிங்களா? இதனால் அந்த காருக்கும் ட்ரக்குக்கும் சேதாரம் இருக்கும். இதனால் அந்த ட்ரக் டிரைவர் அந்த கார் டிரைவர் மேலே அந்த அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்சி நடுவில் போய் நின்ன கார் டிரைவர் குற்றவாளி ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, குற்றவாளி மாதிரி தான் பார்க்கப்படுவார். ஏன்னா அவர் சேதாரம் பண்ணிட்டார், சரிங்களா? இப்போ இந்த அம்மாவை காப்பாற்ற போய் ட்ரக்குக்கு சேதாரம் பண்ணிட்டார். அந்த ட்ரக்கு எங்கேயோ போய் ஏதோ ஒரு விஷயங்களை டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த வேகத்தில் போயிட்டு இருக்கிற ட்ரக்கு கரெக்டாக அவன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்காரு. இந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இவர் தான் ரூல்ஸை பிரேக் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிருப்பார். அப்போ இவர் குற்றவாளியா அப்படின்னு கேட்டால் குற்றவாளியாக தான் பார்க்கப்படுவார். இவர் போய் லா ப்ரொஃபஷன், ஆமாங்க நான் பண்ணினேன், எல்லாமே இருக்குது, இதுதான் ப்ரூஃபு, உங்களுக்கே தெரியும் நான் பண்ணிட்டேன், எப்படியாவது எனக்கு காப்பாற்றி விடுங்க, நான் அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி. அப்போ இதில் என்னங்க தப்பு இருக்குது? ஒன்றுமே தப்பு இல்லைங்க. இப்போ ரெண்டு மனுஷங்களை காப்பாற்றுறதுக்காக 2 மெஷின் இடிச்சிக்கிச்சு, அந்த 2 மெஷின் சேதாரம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, லா வந்து கொஞ்சம் இதில் லீனியன்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் போய் இவருக்கு வண்டி லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்ருங்க அப்படின்னு போய் அந்த லாயர் சொன்னா எப்படி இருக்கும், சரிங்களா? அப்போது கான்சியன்ஸாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிற அந்த மிஸ்டேக் வந்து மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அதை வந்து லீனியன்சி கொடுத்துட்டு அந்த லாயர் வந்து என்ன பண்ணுறாரு, லாயரோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை போய் இன்னொரு கிளைண்ட்டுகிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு கேஸ் நடந்தது, இன்னார் தான் அப்படின்னு பேரை சொல்லி இந்த வண்டி நம்பர் தான் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த தடவை அந்த வண்டியையோ அந்த நபரையோ பார்க்கும்போது அந்த கேள்விப்பட்ட ஆளுங்களுக்கு என்னாகும், அந்த வதந்திகள் என்னாகும், இந்த ஆளுக்கு ஓட்டவே வராது அப்படிங்கிற வதந்திகள் பரவ செய்யாதா? அப்படி பரவி என்னாகும் அப்படின்னா ஒரு நாள் பார்ப்பாங்க, ஒரு நாள் லைசன்ஸே கேன்சல் பண்ணி விட்ருவாங்க, சரிங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நடந்திருக்குங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க. இயல்பு, அதாவது மனுஷ இயல்பு. சில பேர் தவறாக தண்டிக்கப்படுறாங்க, சில பேர் வந்து தவறே பண்ணியிருந்தாலும் தண்டிக்கப்படாமல் தப்பிச்சிடுறாங்க. அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இதெல்லாமே வந்து ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி கீழே தான் வருது. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன, ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி. சரி, பேங்க்கை பற்றி ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், பேங்க்கு என்னை பொறுத்தளவுக்கு, சரிங்களா, பேங்க்குங்கிறது கரெக்டாக வச்சுருக்குறாங்கங்க, சரிங்களா? அது ஒரு பன்னிக்குட்டி, சரிங்களா? அந்த பன்னிக்குட்டி வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து காசு உள்ளே போகும் வெளியே வரும், அந்த மாதிரி ஒரு நல்ல பன்னிக்குட்டி, சரிங்களா? பிக்கி பேங்க்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த மாதிரி இப்போ வச்சுருக்காங்க அப்படின்னா, அது வந்து வேறு லெவலுங்க. அது வந்து யோசிச்சு பாருங்கள், எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசியை ஒரு மேனேஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணாமல் இதனால் நான் பர்சனலாக அஃபெக்ட் ஆனேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்தளவுக்கு ஒருத்தர் பர்சனலாக வந்து அஃபெக்ட் பண்ணிட்டார் என்னைய. காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஒரு சப்ஜெக்டில் வந்து ஃபெயில் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனதுனால எனக்கு வந்து அந்த செமஸ்டரோ இல்லை அந்த இயருக்கோ தேவைப்படுற மானிட்டரி சப்போர்ட்டை, லோன் மூலிமா நம்ம எடுத்திருந்த மானிட்டரி சப்போர்ட்டை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறுத்தி வச்சதை வந்து சரி ஓகே, இது வந்து ரூல்ஸுன்னு சொல்லலாம், சரிங்களா? இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, நல்லவர் தான், கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக ஃபாலோ பண்ணுறாரு இந்த ரூல்ஸை வந்து, நல்லவர் தான் அப்படின்னு நான் நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி ஓகே, நம்மளுக்கு இந்த வட்டம் பணமாக இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டிலேருந்து கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான்
நான் என்ன எதுக்காக லோன் எடுத்திருந்தேன் அப்படின்னா, வீட்டில் வந்து சப்போர்ட் ஒரு லெவலுக்கு தான் நம்மளே வந்து ஒரு லோன் எடுத்து அதை வந்து நம்மளே கட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லோன் போயிருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மேனேஜர் வந்து ஒரு சப்ஜெக்டில் இந்த மாதிரி இருக்குது, ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ணி என்னை வந்து இல்லைப்பா இந்த டேர்முக்கு நீ லோன் எடுத்துக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, நீ வந்து அடுத்த அதை பாஸ் பண்ணிவிட்டு வா, இல்லைனா வந்து அடுத்து பாஸ் பண்ண அப்படின்னு என்கிட்டையும் சொல்லி அனுப்புகிறாரு. சரி, சொல்லி அனுப்பிட்டார்ல, நம்மளும் வந்து சரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்கள மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிரான்ஸ்பரன்சியை ஃபாலோ பண்ணுறவங்கள மதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் முன்னாடி போகிறோம். அது அந்த ரூலில் ரூல் புக் இருக்கா அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு தெரியாது. அதை கேட்டாலும் கோவிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த பேங்க்கில். சரிங்களா, இது எந்த பேங்க்கு எப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப நோண்டிகிட்டு இருக்காதிங்க. பாவம் அந்த ஆஃபீஸர் எங்கே இருப்பாரோ தெரியாது. அந்த ஆஃபீஸரை இப்போ போய் டச் பண்ணாதீங்க தேவையில்லாமல். சரிங்களா, சரி இப்போ வந்து அந்த மாதிரி சரியா சார், அப்படி சார் ரூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா அவங்க என்ன கதை என்ன சொன்னாங்க அப்படின்னா, நல்லா ஓடிட்டு இருக்கிற பிஸ்னஸ்க்கு தானே நாங்கள் காசு கொடுத்தா வந்து திருப்பி அந்த காசு வரவும் வாய்ப்பு இருக்குது. நீ இப்போ ஃபெயில் ஆகிற, ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிற அப்படின்னா நீ எப்படி டிகிரி முடித்து அதை வந்து எப்படி வேலை வாங்க அப்படிங்கிற டவுட் இருக்கும்போது நாங்கள் எப்படி உங்கள் மேலே லோன் கொடுப்போம்? ஹவு டு ஐ அன்செக்யூர் திஸ் லோன் நீட் டு பி செக்யூர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாரு. சரி, ஓகே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த புரிதல் இருந்தாதா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு இருந்ததுங்க. சரிங்களா, இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிட்டுருக்கிறோம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மேனேஜர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயத்த இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தெருவில் இருக்கிற நபர் இந்த காலேஜில் படிக்கிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சுருக்காரு, அதனால் என்னால் லோன் சாங்ஷன் பண்ண முடியல அப்படிங்கிறத 2-3 பேர்கிட்ட வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அவர் சொல்ல போய் எனக்கு கால் வருது. எனக்கு என்ன கால் வருது, தம்பி இந்த மாதிரி நீ அந்த காலேஜில் படிக்கிறாமே, நல்ல விஷயம்ப்பா, என்ன அரியர் வச்சுட்டியாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீ வந்து பாஸ் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி ஊக்கம் சொல்கிற பேரும் சில பேர் என்னப்பா அந்த சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டியாமே, நீ வந்து எப்படி படிக்க போகிற, எதனால் இப்படி தேவையில்லாமல் அந்த காலேஜிலலாம் போய் படிக்கிற அப்படிங்கும்போது கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, யோசிச்சு பாருங்கள். நம்ம ப்ரைவசி ப்ரீச் ஆன மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி ப்ரைவசி ப்ரீச் ஆன உடனே நம்ம எங்கே போய் தேடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, போய் எங்கெங்கே இது யார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடி போய் அந்த ஆஃபீஸரை தேடி போய் அவர்கிட்ட வந்து அவரே மன்னிப்பு கேட்கும்படியாக அவர் செஞ்ச தப்பை உணர்த்தி காட்டினேன். சரிங்களா, ஸோ இது வந்து சொந்தமாக நான் உள்ளே இருந்த சுச்சுவேஷன். சரிங்களா, இது மாதிரி ஏகப்பட்ட பேருங்க உதவின்னு போய் கேட்டு நிற்க போகிறாங்க. உதவின்னு கேட்டு போய் நிற்க போது நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டுறவங்க அந்த பேங்க்குக்கு ஓசியில் கொடுக்க போகிறதில்ல. அதனால தான் பன்னிக்குட்டின்னு சொல்கிறேன். அந்த பேங்க்கை வந்து பன்னிக்குட்டின்னு நான் சொல்கிறது. அந்த உதவி பண்ணுறது, நம்மளுக்கு உதவி பண்ணிவிட்டு அவங்களும் அதில் உதவி ஆயிக்கிறாங்க இல்லையா, அதில் சம்பாரிச்சிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து நம்ம போய் கொடுக்கும்போது அதில் எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி, எவ்வளோ ப்ரைவசி மெயின்டைன் பண்ணணும்னு கொஞ்சமாச்சும் அந்த பன்னிக்குட்டிக்கு அறிவு வேணாமா அப்படிங்கிற மாதிரி. என்ன பன்னிக்குட்டியை போட்டு இந்த திட்டுற அது ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, பன்னிக்குட்டியை நான் திட்டினாலும் வந்து அந்த பன்னிக்குட்டி வந்து அங்கே தான் இருக்க போகுது. சரிங்களா, அது வந்து எதுக்காக பன்னிக்குட்டி வச்சுருங்கன்னா, அதை வந்து நம்ம என்ன சொன்னாலும் அது வந்து ஒன்றும் திருந்த போகிறது இல்லைங்கிற மாதிரி அதோட பிஸ்னஸ் அதை பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா அது லோன்ஸ் கொடுத்துட்ருக்கிறது, உயிர் வாழ்ந்துட்டுருக்கிறது, உயிர் ஆதாரத்துக்கு அது கொடுத்துட்ருக்கு. அதாவது யாருக்கு தேவை அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துட்ருக்குங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பன்னிக்குட்டி நல்ல விஷயம் இல்லை. அதாவது 99% நல்லது பண்ணோம். சரிங்களா, அந்த 1% அந்த ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை வெளிவிட்டு, பிஸ்னஸ் சீக்ரெட்ஸை வெளிவிட்டு, யோசிச்சு பாருங்கள். ஒரு பேங்க்கில் வந்து எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குங்க. கவர்மெண்ட்டுக்கு தெரியுதோ தெரியலையோ, பக்கத்தில் என்னென்ன பிஸ்னஸஸ் இருக்கோ, என்னென்ன ஆளுங்க இருக்கிறாங்களோ, இது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குதோ எல்லாமே தெரியுதுங்க. யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த அதே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடு, உனக்கு இந்த ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா எவ்வளோ கேவலமான ஒரு இதுங்க. நம்ம ப்ரைவசின்னு ஒன்று இருக்கா, அவன் கண்டுக்கிறானா அந்த ப்ரைவசியை, கொஞ்சமாச்சும் யோசித்து பார்க்குறானா? எப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, நிறையா வந்து சேலஞ்சஸும் இருக்குது. சரி, அதனால நான் வந்து சொல்கிற எல்லாமே வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நான் இந்த செக்டரை இண்டஸ்ட்ரியை திட்டுறேன்னு நினைக்காம, இதில் வந்து ஒரு 0.1% இல்லை இப்போ 1% இருக்கிற ஆள்கள்னால இந்த மாதிரி சிஸ்டத்தில் நிறையா வந்து ப்ராப்ளம் வருது. Customers are facing so many problems, patients are facing so many problems, clients are facing so many problems. இந்த clients எல்லாம் யார் ரெப்ரசென்ட் பண்ணுறதுங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, இவ்வளோ விட்டுருங்க. முந்தானத்துக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு 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 எலக்ட்ரிக் பைக்கு, ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு எலக்ட்ரிக் பைக்கு, அதை வந்து 90,000 பில்லு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சர்வீஸ் பில்லு 90,000 வாங்கின பில்லாக இருந்தால் பரவாயில்ல, கட்டிட்டு போயிடுவார் மனுஷன். ஏன்னா வாங்குற ஒரு நல்ல உள்ளம் தான் கட்டிட்டார். சர்வீஸ்க்கு கொடுத்துட்டு, சர்வீஸுக்கு மொத்தமே பைக்கே வந்து 1,20,000 போது சர்வீஸ் பில்லு 90,000 வரும்போது எவ்வளோ கடுப்பாகுங்க அவருக்கு. அப்போ என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது இதில், எதுக்கு நீங்கள் 90,000 போட்டிருக்கீங்கன்னு கேட்டப்போ, ஆமாங்க நாங்கள் போட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அவங்களுக்கு கடுப்பாகி என்ன பண்ணுறாரு, ஹேமரை வச்சு அந்த பைக்கை போட்டு உடச்சி தள்ளுறாரு. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்கள், யாருங்க ரெப்ரசன்ட் பண்ணுவா? ஐ எம் ரெப்ரசன்டிங் த கன்சியூமர்ஸ், ஐ எம் ரெப்ரசன்டிங் ஆல் த கன்சியூமர்ஸ், ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆல் த ஆர்கனைசேஷன் that are getting affected by lack of transparency and lack of privacy. Okay, so when I am doing that, I might criticize some industries and specifically some people in that industry who are tarnishing that industry. அதாவது அந்த இண்டஸ்ட்ரி வந்து வெள்ளையாக இருக்கணும், இல்லைனா வந்து கருப்பாக இருக்கும், அதில் தேவையில்லாமல் ஒரு புள்ளி, ஏதோ ஒரு புள்ளி, அது வெள்ளையாக இருக்கட்டும் கருப்பாக இருக்கட்டும், அதை பற்றி தான் நான் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேன். அதில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலரில் ஒரு புள்ளி வச்சா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி புள்ளிகளை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி புள்ளி இருக்கிறவங்க கொஞ்சம் மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஏதோ அவங்க தான் வந்து தே ஆர் த சிஸ்டம் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, அந்த பேங்க், அந்த என்னைய பண்ண பேங்க் மேனேஜரும் சரி, எனக்கு தெரிஞ்சு நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்த ஒரு டாக்டர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரீச்சாக இருந்தாலும் சரி, லாயர் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ப்ரீச்சாக இருந்தாலும் சரி, ஃபுட்டு சம்மந்தப்பட்ட இதில் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருந்தனாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பல இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருக்கிறேன், பல இடத்துல அனுபவப்பட்டிருக்கிறேன், பல பேர் அனுபவப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்து புலம்பும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். இதை வந்து நான் அந்த கஷ்டப்பட்டு, சரி நான் என்னோட இதை சொல்லிட்டேன் சரிங்களா, என்ன எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக, அந்த பேங்க் மேனேஜர் அந்த மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு எக்ஸாம்பிள் செட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டேன். இது என்னோட பெர்மிஷன், எனக்கு யாராவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நான் வந்து அவங்களோட பேரையோ இல்லை வந்து அவங்களோட விஷயத்தையோ நான் வந்து சொன்னேன் அப்படின்னா எவ்வளோ இது. அதனால தான் நான் ஜெனரிக்காக ஒரு சில விஷயங்கள் பல கதைகளை சேர்த்து ஒரே கதையாக மாற்றி, அப்போ பல கதைகளா அப்படின்னு கேட்டால் பல நிகழ்வுகளை சேர்த்து ஒரு கதையாக மாற்றி, ஒரு கதையாக திரித்து, ஒரு துணியாக மாற்றி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுதான் மேஜிக் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்கிறேன். அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி வந்து இஷ்யூ ஆகுது. லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் லேக் ஆஃப் ப்ரைவசி ஆர் ஓவர் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஓவர் ப்ரைவசி இஸ் கோயிங் டு டிப் ஆஃப் த பேலன்ஸ், வெயிங் பேலன்ஸ். அந்த தெராசை வந்து டிப் ஆஃப் பண்ணிடுச்சு அப்படின்னா தெராசு ஏதோ ஒரு இடத்துல சரிஞ்சிரும். சரிகிறதுனா கப்பல் மூழ்கிறதுக்கு சமானம்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி இருக்கும்போது கப்பலை கட்டுறதுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது வந்து தெரிஞ்ச டாக்டர்ஸ், இதை பற்றி புரிஞ்ச டாக்டர்ஸு, இதை பற்றி புரிஞ்ச லாயர்ஸு, இதை வந்து நானும் பார்த்துருக்குறேன். இதில் நிறைய சிஸ்டமில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி ஆர் ஓவர் டிரான்ஸ்பரன்சி ஆர் லேக் ஆஃப் ப்ரைவசி அண்ட் ஓவர் ப்ரைவசி அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். அந்த சுச்சுவேஷன்ஸ்னால அதோட கான்சிக்வன்சஸையும் நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேர் அதை அஃபெக்ட் பண்ணுறாங்க, சிஸ்டத்தையும் அஃபெக்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அந்த கான்சிக்வன்சஸையும் வந்து நிறைய பேர் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற டாக்டர்ஸும் சரி, லாயர்ஸும் சரி, இன்ஜினியர்ஸும் சரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புளும் சரி, இந்த மாதிரி எல்லாருமே நான் சொல்கிறேன், ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, டூரிசம் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை அசோசியேஷனாக இருந்தாலும் சரி, எதுலனாலும் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க, ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இது ரெண்டுமே பேலன்ஸ்டாக முக்கியங்க. அது அந்த ஒரு ஃபைன் பேலன்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு கப்பலாக தான் இந்த ஒரு கப்பல் இருக்க போது. இது எவ்வளோ பெரிய கப்பல்னு நான் சொல்லிட்டேன். 8 கோடி பேர் பயணிக்க போகிறோம். 8 கோடி பேர் மட்டும்தான் பயணிக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி எப்படிங்க 8 கோடி பேர் மட்டும் பயணித்தா அது கேபிட்டல் எப்படியே மாறுங்க அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இருக்கிற 800 சரிங்களா, உலகத்தில் இருக்கிற 800 கோடியோ இல்லை அந்நேரம் என்ன ஆக போதோ அப்படின்னு விவேக் சார் சொன்ன மாதிரி, நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஆக போதோ, எத்தனை கோடி வளரப்போதோ, அது சொல்லி திரும்பி அந்த சைடு பார்க்குறதுக்குள்ளே எத்தனை கோடி ஆக போதும். அப்போ மொத்தம் வந்து உலகத்தில் நான் சொல்கிறது, உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறாங்க, இல்லை 850 கோடியோ இல்லை 900 கோடி பேரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 700லேருந்து 800க்கு அந்த மாதிரி போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து இந்த கேபிட்டல் நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தா எப்படி இருக்குமோ அப்போ தான் வந்து அவங்க கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி. இந்த தமிழ்நாட்டுக்கு போனால் இது வந்து தலைநகரம்டா, இங்கே வந்து கேபிட்டல், இதுதான் கேபிட்டல், இந்த தலைநகரத்தில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசிக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக கரெக்டாக நடக்கும்டா. இங்கே வந்து எது பண்ணாலும் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி
பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தரும்போது யோசிச்சு பாருங்கள், படையெடுத்து வருவாங்கங்க. படையெடுத்து வராங்கன்னா நல்ல விதமாக படையெடுத்து வருவாங்க. டூரிசம்காகவோ இல்லை வந்து இப்போ எப்படிங்க நம்ம நாட்டில் மெடிக்கல் இது வந்து டூரிசமாக மாறிடுச்சு. எதுக்காக? இங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, இங்கே வந்து சர்ஜரி பண்ணிவிட்டு, இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கேபிட்டல் ஆஃப் மெடிக்கல் டூரிசம்னு இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டை நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கேபிட்டல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி, பேலன்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவசி இஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை ஆயிரம் பேர் வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறாங்க. ஸோ அப்போது சால்வ் ஃபார் தமிழ் பீப்புள், சால்வ் ஃபார் தமிழ்நாடு, சால்வ் ஃபார் ஸ்கேல் ஃபார் வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இப்போது தமிழ் வளர்ச்சி மூலிமா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து எல்லாரும் சேர ஆரம்பித்து அந்த கப்பலை பில்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் வந்து நான் போட்டு கொடுக்க போகிறேன். இதுதான் இந்த பார்ட்ஸ் எல்லாம் இங்கே எங்கே யூஸ் ஆக போகுது, இதெல்லாம் ஃபைனலாக அங்கே போய் டச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வழி காட்டி கொடுக்க போகிறேன். சரிங்களா? காட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னா வழி காட்டி கொடுக்க போகிறேன். இந்த ஒரு கையில் தீப்பந்தம் ஒன்று வச்சுட்டு, அந்த தீப்பந்தத்தில் ரெக்கை இருக்குது. அந்த ரெக்கை வந்து நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த ரெக்கை வந்து அந்த தீப்பந்தத்தை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களுக்கு வழி காட்டிகிட்டே இருக்கிற மாதிரி தான் செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு இப்போ தமிழ் வளர்ச்சியை என்னோடதுன்னு மட்டுமே கிடையாது, எங்கிட்ட இருக்கிற டீம் மெம்பர்ஸும் சரி, என்னோட சப்போர்ட்டர்ஸும் சரி, நம்மளோட கான்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, மென்டர்ஸாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் சொல்லும்போது எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே நான் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்போது முன்னாடி நம்ம நோக்கி போயிட்டுருக்கும்போது இதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் சொல்லிவிட்டு இந்த ஒரு பாட்காஸ்ட் எபிசோடை முடிச்சுக்கிறேன். நம்ம போடுற இந்த கண்டென்ட்டு, இந்த கோர்சஸ்லாம் வந்து இனிஷியலாக ஒரு 10 பேர் பார்க்குறாங்கன்னா அந்த 10 பேர் ட்ரில்லினியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி அதை வந்து 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 100 பேர் வந்து பில்லினியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து மில்லினியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மில்லினியர்ஸ், பில்லினியர்ஸ், ட்ரில்லினியர்ஸ், ஜில்லினியர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லும்போது, இதில் நான் யார் அப்படின்னு கேட்டால், நானும் ஒரு மில்லினியராவோ இல்லை பில்லினியராக ஆயிக்கிறேங்க உங்கள் கூட சேர்ந்து. அந்த ஒரு 100 பேராவோ இல்லை 1,00,000 பேரோ சொல்கிறேன் இல்லையா, அந்த 1,00,000 பேரில் நானும் ஒரு மனுஷன் தாங்க. ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தனிப்பட்ட நபராக எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் நிற்கும்போது, அப்போ அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு தானே உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்றேன். அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணால் வேல்யூ வில் பி கிரியேட்டட் அண்ட் யூ வில் ஆல்சோ ஏர்ன் மணி, யூ வில் பிகம் ரிச், யூ வுட் ஹவ் அக்யூமுலேட்டட் ஸோ மச் வெல்த். அந்த இதுக்காக தான் கூப்பிட்றேன். அப்போ 1,00,000 பேர் தான் நீ உருவாக்க போறியா அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1,00,000 பேரை உருவாக்குவாங்க. ஃபஸ்ட்டு 1,00,000 பேரை ஷிப் பில்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அப்போ தானங்க அந்த ஷிப்பு பில்ட் ஆகி, அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து பில்ட் ஆகி அதை தூக்கிட்டு போய் இன்னும் கடலில் போய் தள்ளுறதுக்கு அதுக்கு ஒரு 50,000 பேர் தேவை. அதுக்கப்புறம் தள்ளினதுக்கப்புறம் அதை ஓட்டுறதுக்கு ஒரு 1,00,000 பேரோ 10,00,000 பேரோ தேவை. அதுக்கப்புறம் ஓட்டுறது முடிஞ்சு அதில் பயணிகள் வந்து ஏறணும்ல. ஃபஸ்ட்டு பயணிகள் ஏறினா தான் அங்கே இப்போ கப்பலே ஜர்னி ஆரம்பிக்க முடியும். அந்த பயணிகள் ஏறுறதுக்கு ஒரு எத்தனையோ 1000 கோடி பேர், சரிங்களா, எத்தனையோ 100 கோடி பேர், சரிங்களா. அதனால தான் 800 கோடி பேர், 900 கோடி பேர், அந்த எல்லாருமே சேர்ந்து பயணிக்கிற மாதிரி ஒரு கப்பல் பில்டு பண்ணணும் அப்படின்னா, தட் கப்பல் இஸ் பில்டு பை ஏஐ எனேபிள்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பில்டு பண்ணுறதுக்கு இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போவே வந்து நீங்கள் இந்த இப்போ தமிழ் வளர்ச்சி மூலிமா இப்போவே வந்து நீங்கள் டச் பண்ணால் போதும், தொட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொட்டுட்டு போனாலும் ஃபைன். இஃப் யூ ஆர் ட்ராப்பிங் அவுட் ஃப்ரம் த கண்டென்ட், மிடில் ஆஃப் த கண்டென்ட், ஃபைன். இஃப் யூ ஆர் கம்மிங் பேக் டு ரெஸ்யூம் த wherever you dropped out or wherever you might want to resume அப்படிங்கிற மாதிரி. ரெஸ்யூம்னா என்னது? திருப்பி ப்ளே பண்ணி ரெஸ்யூம் பண்ணுறேன் அந்த ரெஸ்யூமை சொல்கிறேன். நம்ம ரெஸ்யூம்னா ஒரே இந்த கரிக்குலம் விட்டு இல்லைனா வந்து உங்கள் ப்ரொஃபைலே நினச்சிட்டு இருக்காதுங்க. அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் வந்து இப்போ தமிழ் வளர்ச்சியில் எப்போ வேணால் வந்து எப்போ வேணால் கிளம்பலாம். இது ஒரு ஓப்பன் எக்கோசிஸ்டம். சரிங்களா? இப்போ தமிழ் வளர்ச்சிங்கிறது ஒரு ஓப்பன் எக்கோசிஸ்டம் டெடிகேட்டட் டு த growth ஆஃப் தமிழ்நாடு இன்கார்பரேட்டட் அப்படிங்கிற ஒரு புனிதமான ஒரு உன்னதமான காஸ் அப்படிங்கிறது நான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் உங்களோட மைண்டில். நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, ஸோ இனிஷியலாக இந்த 1,00,000 பேர் என்ன ஆகுறாங்க, எதுக்காக இப்படி ஆகுறாங்க அப்படின்னா, யார் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி எர்லியாக வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தாங்க, எந்த ஒரு செக்டரை எடுத்துக்கிட்டாலும் அவங்க தாங்க இப்போ வெல்த் கிரியேட்டர்ஸாக இருக்கிறாங்க. சும்மா வெல்த் கிரியேட்டர்ஸ் அவன் பணக்காரன் ஆகிட்டான், அவன் இதெல்லாம் பண்ணி பணக்காரன் ஆகிட்டான், எதோ பண்ணலைங்க. அவங்க வந்து தே ஹவ் சென்ஸ்டு த ஆப்பர்ச்சுனிட்டி, அண்ட் தே ஹவ் இன்வெஸ்டட்னா ஒரே டைம் மணியை மட்டும்தான் நினைக்காதீங்க. டைம் இன்வெஸ்ட்
பண்ணியிருப்பாங்க, எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே ஆர்டரில் தான் டைம் அண்ட் எஃபர்ட் அண்ட் மணி இந்த மூணுமே இன்வெஸ்ட் பண்ணால் தான் அவங்க வந்து வெல்த்தியாக மாறியிருப்பாங்க. ஸோ அதனால் ஐ வாண்ட் யூ டு மேக் wealthy people. So the initial 1 lakh people, so now it might be 10 people or 100 people or 1000 people who are learning or watching the content, hearing the content and contributing to this ecosystem, Ippo Tamil Valarchi ecosystem and Tamil Nadu Incorporated. I want this to grow to 1 lakh people. அது வந்து ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், எல்டர்ஸாக இருக்கலாம், இல்லை என்னோட ஏஜ் குரூப்பாக இருக்கலாம், யாராக வேணால் இருங்க. நீங்கள் தமிழ் உங்களுக்கு புரிஞ்சால் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுருந்தீங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் accessing the contents that are listed in valarchi.ipothamil.com and get benefited. Okay, you are going to be the leader ன்னு நான் சொல்கிறேன்ல, இது கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? நடக்கலைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா அதுக்கு என்னை பீனலைஸ் பண்ணிக்கோங்க. நடக்கலன்னு நான் நடத்தி காட்டுறேங்க, நடத்துவோம், அது எல்லாத்தையும் சேர்ந்து நடத்துவோம்னு சொல்கிறேன். எல்லோரும் சேர்ந்து தான் நடத்த போகிறோம். கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி பை 2030 ஆர் 35 அப்படிங்கிற மாதிரி வித் டிவியேஷன் ஆஃப் 1 or 2 years அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும்போது இது நடத்தி தான் காட்டுறோம். அதுக்கு ஒரு டேட் வச்சு அதுக்கு ஒரு லான்ச் டேட் வைப்போம் அப்படின்னா அந்த இதுக்கும் நான் ரெடி. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்தீங்க, ஒரு 100 பேர் 200 பேர் சேர்ந்து வந்து இதுதான் அந்த டேட்டு, இன்றைக்கி தான் வந்து இட் வில் பி நேம்ட் அஸ் தமிழ்நாடு வில் பி நேம்ட் அஸ் கேபிட்டல் ஆஃப் ப்ரைவசி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒரு டேட்டை சொல்லுங்கள். இந்த 2030 ஒரு டேட்டோ இல்லை 2035 இல்லை அதுக்கு 2த்துக்கும் நடுவுலையோ இல்லை வந்து ஒரு 2 வருஷம் டீவியேஷன் வச்சோ நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா அந்த டேட்டில் ஆக்கி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் திங்க் பண்ணால் கண்டிப்பாக நம்பிக்கை வச்சா எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ தமிழ் வளர்ச்சி வளர்க, எல்லாரும் வளர்க, தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க. நன்றி, வணக்கம்.